ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்பு வந்து வெளியாயிருக்கு, நேத்திக்கு வெளியாயிருக்கு. அது நல்ல தலைப்பு ஆக்சுவலி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில மிக மிக சிறந்த ஒரு தலைப்பு. அதாவது வந்து அரசியல் களத்துக்கு நல்ல தலைப்பு. விஜய்க்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜனநாயகத்தை அவர் வந்து ஆளப் போறாரா? அந்த மக்கள ஆளப் போறாராங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதாவது சாட்டை வேற விஜய் கையில எடுத்தார் பார்த்தீங்களா? நான் ஆணையிட்டால்னு இன்னொரு போஸ்டரும் வெளியிட்டிருக்கிறாரு. சாட்டை கையில பிடிச்ச மாரி. அது வந்து எம்ஜிஆர் பாணியை வந்து விஜய் கையில் எடுக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்கணும். மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது உங்களுக்கு என்ன நினைவுபடுத்துச்சு செல்ஃபியை பார்த்தோன்னே? ஏற்கனவே வந்து மாஸ்டர் பட ஷூட்டிங் போது விஜய் வந்து இன்கம் டேக்ஸ் விஷயமா பேசுறதுக்காண்டி விசாரிக்கிறதுக்காண்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நெய்வேலிக்கே போயிருந்தாங்க. உடனே விஜய் என்ன பண்ணாரு, எப்படி யோசிச்சாருன்னு தெரியல, டக்குன்னு வந்து ஒரு வேன் மேலே, அங்கிருந்த வேன் மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுத்தார். அங்கிருந்த க்ரௌடு, அதாவது ஏகப்பட்ட பேர் அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க ரசிகர்கள். அவங்களுக்கு மத்தியில் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பரபரப்பாக ஆச்சு அந்த சிச்சுவேஷன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி எடுத்தோன்னே இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் திரைத்திறனாய்வாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் தளபதி 69 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் அப்படின்னு. அவருடைய முதல் பட தலைப்பு தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? டைட்டில் முதற்கட்டமாக எப்படி இருக்குது? ஜனநாயகத்தின் நாயகனா மாற போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல தலைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து இப்போ அரசியல் சூழ்நிலை, விஜய் வந்து மக்கள் தலைவராக மாறுறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. தாவேகா கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார். அவராவது இப்போ வந்து சில விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள் நம்மளே விஜய் மேலே வச்சுருக்கோம். அதாவது வந்து ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பனையூர் பண்ணையராக இருந்துகிட்டு இருக்கிறாரு, வெளியில் வரமாட்டேங்கிறாரு, மக்களோட மக்களாக வந்து அரசியல் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஜய் வந்து அது பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சில காலமாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் நடவடிக்கையில் நிறைய தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து பரந்தூர் போனார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட புஷியானந்த் பொதுச் செயலாளர் வந்து வெளியில் இருக்க சொல்லிட்டு கட்சியிலுடைய இப்போ உள்ள நிர்வாகிகளுடைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு போல்டான நடவடிக்கை தான். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இவர் வந்து ஒரு தலைவர், தாவக்கோட தலைவர். அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவருக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சமீபத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விஜய் கவனிக்காத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறது வந்து இப்போ நல்லா புரியுது. அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து பொதுச் செயலாளர் குஷியாந்தை வெளியே வச்சுட்டு அவர் வந்து கருத்துக்கள்லாம் கேட்டு தெரிஞ்சது, அந்த கூட்டத்தை நடத்தினது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி விஜய் வந்து தயாராகிட்டார், ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கணக்கு இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். இந்த மாதிரியான சூழ்நிலை அரசியல் பரபரப்பை வந்து உருவாக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில், அதாவது பரபரப்புங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம்னா அவர் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார், அதை நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்பு வந்து வெளியாயிருக்கு, நேத்திக்கு வெளியாயிருக்கு. அது நல்ல தலைப்பு ஆக்சுவலி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மிக மிக சிறந்த ஒரு தலைப்பு. அதாவது வந்து அரசியல் களத்துக்கு நல்ல தலைப்பு விஜய்க்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜனநாயகத்தை அவர் வந்து ஆளப் போகிறாரா, அந்த மக்களை ஆளப் போகிறாராங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதாவது சாட்டை வேற விஜய் கையில் எடுத்தார் பார்த்தீங்களா? நான் ஆணையிட்டால்னு இன்னொரு போஸ்டரும் வெளியிட்டிருக்கிறாரு, சாட்டை கையில் பிடிச்ச மாதிரி. அது வந்து எம்ஜிஆர் பாணியை வந்து விஜய் கையில் எடுக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்கணும். எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு வேற, எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் வேற, எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் கூட்டம் வேற. அந்த மக்கள் கூட்டம் விஜய் கவர பார்க்குறாரா, அதை வந்து ஈர்க்க பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில். இருக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து இதற்கு முன்னே சினிமாவிலேருந்து வந்த ஒரு நடிகர், பிரபல நடிகர். அவர் நாட்டை ஆண்ட ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்முலாவை விஜய் கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பார்வை தான். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும், அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த தீவிரமான மக்கள் வெறித்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்க்கு இருக்கா, அப்படி விஜய் கொண்டாடுறாங்களா, அந்த ஆங்கிளில் விஜய் பார்க்குறாங்களா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து போக போக இனிமே வர அவர் எப்படி அரசியல் செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு போஸ்டர் வெளியானது, ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் விஜய் அவர்கள் கையில் வந்து ஒரு டார்ச் வச்சுருக்கிற மாதிரி, டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்காங்களா? ஏன்னா டைட்டில் ரிலீஸ் ஆகிறது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கூட பேசியிருந்தோம். ஆமாம்,
இந்த மாதிரி வந்து நாளைய தீர்ப்பு அவருடைய முதல் படத்தோட தலைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவர் பொலிட்டிக்கலாகவும் ஒரு மைலேஜாக உருவ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைய தீர்ப்புனா விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. ஸோ அப்படின்னு அவர் முன்னிறுத்துற மாதிரியான ஒரு டைட்டில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது ஆப்டா இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம், சோஷியல் மீடியாவில் ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு தான் அவருடைய 69வது கடைசி படத்தினுடைய தலைப்புன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா ஊடகங்களில் தொடர்ந்து அதை பற்றின விவாதங்கள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தலைப்பை அவர் தேர்ந்தெடுக்காமல் ஜனநாயகன் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த தலைப்பு வந்து இது வெளியிடுறதுக்கு முன்னாடி எங்கேயுமே லீக் ஆகாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் அது வந்து அந்த மக்களை போய் கரெக்டாக சேரும் அப்படின்னு எஸ்ஏசி அவருடைய தகப்பனார் கூட ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நான் முதல் படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்புன்னு விஜய் வச்சு எடுத்தேன். அது யதார்த்தமாக அமைஞ்ச டைட்டில் தான் அப்படின்னு நினச்சா கூட, ஆனால் இன்றைக்கி அதே டைட்டில் வந்து 69வது படம் அவருடைய கடைசி படம், அரசியலுக்கு போக போகிறார் இனிமேல். அப்படி அந்த டைட்டில் வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும், நிச்சயமாக அது ஒரு பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னுலாம் எஸ்எஸ்சி கூட சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து யாருமே எதிர்பார்க்காத டைட்டிலாக ஜனநாயகன் வந்து நின்றுச்சு. அதை நம்ம பார்ப்போம். அந்த ஜனநாயகன் டைட்டில் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, ஆமாம், மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது உங்களுக்கு என்ன நினைவுபடுத்துச்சு செல்ஃபியை பார்த்தோன்னே? ஏற்கனவே வந்து மாஸ்டர் பட ஷூட்டிங் போது விஜய் வந்து இன்கம் டேக்ஸ் விஷயமா பேசுறதுக்காண்டி விசாரிக்கிறதுக்காண்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நெய்வேலிக்கே போயிருந்தாங்க. நெய்வேலிக்கு போய் நீங்கள் விசாரிக்கிறதுக்கு வாங்க, சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து தனி காரில் வரேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் வந்து அவங்க அனுமதிக்கலை. இல்லை, எங்களோட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து உடனே விஜய் என்ன பண்ணார், எப்படி யோசிச்சாருன்னு தெரில, டக்குன்னு வந்து ஒரு வேன் மேலே, அங்கிருந்த வேன் மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுத்தார். அங்கிருந்த க்ரௌடு, அதாவது ஏகப்பட்ட பேர் அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க ரசிகர்கள். அவங்களுக்கு மத்தியில் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பரபரப்பாக ஆச்சு அந்த சிச்சுவேஷன். வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃபி எடுத்தோன்னே எல்லாருமே வந்து விஜய் அந்த நேரத்தில் தலைவரே தலைவரேன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு அது இறங்கி அந்த காரில் அவர் ட்ராவல் பண்ணி போனார். அதனுடைய இன்ஸ்பிரேஷனாக தான் இது வந்து ஃபஸ்ட் லுக் அவர், அதாவது இந்த டைட்டில் வெளியிட்டிருக்காரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு தான் விஜய்க்கு அரசியல் வர்றதுக்கே ஒரு மையப்புள்ளியாக இருந்துச்சு அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதை வந்து இவர் இந்த இந்த போஸ்டரில் சொல்லியிருக்காரு. அது வந்து அதை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் வினோத் அவர்கள் வந்து அஜித் அவர்கள் வச்சு படம் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக முன்னணி நடிகர்கள் பலரும் வச்சு படம் பண்ண போகிறார் ஃப்யூச்சரில். விஜய் அவர்களோட கடைசி படம் அரசியல் ரீதியான ஒரு படமாக இருக்கும். அவர் வெளிப்படையாக திமுகவை நான் எதிர்த்து தான் அரசியலுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்கள் ஆளுங்கட்சியை நோக்கி வைக்கும்போது அது வினோத்துக்கே நாளைக்கு பாதிப்ப முடியும் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ஒரு சட்டிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு அரசியல் கருத்துக்களுமே? இல்லை, விஜய் வந்து இதில் சில அரசியல் பேசத்தான் செய்வார், பேசி தான் ஆகணும், அது விஜயோடைய நெசசிட்டி. ஆனால் வினோத் வந்து அதை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார். வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் திரையில் ஒரு திறமையான இயக்குனர், அதாவது நல்ல இயக்குனராக வினோத் பார்க்குறாங்க எல்லாருமே. நிறைய நல்ல கமர்ஷியல் படங்கள், அதோட கூடிய கதையும் சேர்ந்த படங்கள் கொடுத்துட்டு வராரு. சமீபத்தில் வந்த துணிவில் கூட ஒரே ஒரு நாளில் ஒரு பேங்க் கொள்ளையை பற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை, இப்படி நிறைய படங்கள், நல்ல படங்கள் வினோத் தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ அதனால் விஜய் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு வினோத் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கும் ஒரு பார்வை இருக்குது, அவருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனியாக ஒரு தெளிவு இருக்குது. அதனால் விஜய் சொன்னதெல்லாம் செஞ்சுருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய எதிர்காலமும் இதில் இருக்குது. இப்போ முழுசாக அவர் விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சரி இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு அத்தனைக்கும் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் மேலே வந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்படும். அது வந்து அவர் விரும்ப மாட்டார். அவர் எதிர்காலத்துக்கும் அது நல்லதில்லை. அதனால் நிச்சயமாக அப்படி செஞ்சுருக்க மாட்டார். இது ஒரு நடுநிலையான படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து நிச்சயம் அரசியல் பேசும். கண்டிப்பாக அரசியல் பேசுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த படம் வந்து பாலையா அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக் தழுவல்னு சொல்லப்படுது. சின்ன ஒரு லைனை வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த படமும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்குதா? ஆமாம், அந்த படத்துலையும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்குது. அந்த படத்துலையும் நிறைய, அதாவது எப்படி சொல்கிறது, புரட்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் அந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது, மாஸ் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாலையா நடித்ததுலேருந்தே தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதனுடைய ஒரு லயன், அது வந்து முழு தழுவலா அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அதனுடைய லயன் வந்து ஒன்று எடுத்து தான் இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே ஒரு பேச்சு இருக்குது. விஜய் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசி தான் ஆகணும், அவருடைய கட்டாயம் அது. ஏன்னா அரசியலுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி அவர் சினிமா துறையிலேருந்து விலகிற கடைசி படமாக இன்றைக்கி வந்து ஜனநாயகன் இருக்கும்போது நிச்சயமாக அவர் அரசியல் பேசி தான் இருப்பார், பேச தான் செய்யணும். எப்படி சொல்கிறது, அது தவிர்க்க முடியாது. அதே போல் இந்த படம் வந்து அடுத்த பொங்கல் 2026 பொங்கலுக்கு தான் வெளியாக வாய்ப்பு இருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா? 2026 மேல தான் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கப்புறம் வந்து விஜய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஜனநாயகனை. காரணம் வந்து அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணாது. அதான் சட்டம். அதனால் வந்து அடுத்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தேதி, அதுவும் பண்டிகை தேதினா பொங்கல் தான் பண்டிகை தேதி. அதாவது 2026 பொங்கலில் இந்த படம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் வந்தால் தான் அந்த கரண்ட் வந்து, அதாவது இந்த படத்தில் என்ன பேச போகிறாரு, எப்படி அரசியல் பண்ண போகிறாரு, நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி அரசியல் பேச தான் போகிறாரு. ஆனால் எந்த மாதிரியான அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட வந்து தொடர்ந்து அந்த கரண்ட்டு பாஸ் ஆகணும்னா அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் சரியான தருணமாக இருக்கும். இப்போ வந்து 2025 தீபாவளிக்கு வரப்போகுது, கிறிஸ்மஸ்க்கு வரப்போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை விட சரியான நேரம் வந்து பொங்கல் 2026 தான் இருக்கும். ஸோ அதே போல் விஜய் அவர்கள் கட்சி தொடர்பான இன்னொரு கேள்வி தான். த்ரிஷா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக முன்னணி நடிகர் இருக்காங்க. ஒரு முன்னணி பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க, சினிமாவுக்கு முழுக்கு போட போகிறாங்க, முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறாங்க அப்படிலாம். ஒருவேளை அவர் அரசியலில் ஈடுபட்டால் விஜய் அவர்கள் கட்சியில் சேர்ந்து தான் பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்ன சார் உண்மை, என்ன நடக்குது சார்? இந்த செய்தி நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து அத்தன்டிகேட்டட் இல்லாத நியூஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு முன்னணி பத்திரிகையில் கூட இதை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. திரிஷா வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நடுவில் சில காலங்கள் வந்து நயன்தாராவும் திரிஷா 2 பேருமே சேர்ந்து நடிக்கும்போது 2 பேருக்குமே செம காம்படிஷன் இருந்துச்சு. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நயன்தாரோட மார்க்கெட்டு ரொம்ப உண்மையாக பேச போனால் கொஞ்சம் சரிவில் தான் இருக்குது. இப்போ திரிஷா வந்து பொன்னியின் செல்வன்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல உயரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து நல்ல பாப்புலாரிட்டியில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நடிகை இவ்வளோ பாப்புலராக இருக்கும்போது ஒருவேளை திருமணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி பிரேக் எடுத்துட்டு ஒரு சினிமா விட்டு விலகுவாங்க. நிறைய இடங்களில் பல நடிகைகள் அப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி ஒன்றும் திரிஷாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் செய்திகள் ஒன்றும் இல்லை. அரசியலில் அதுவும் விஜய் கட்சியில் சேர போகிறாங்களா, தாவேக்கால சேர போகிறாங்க அப்படின்லாம் நிறையா பேச்சுக்கள் இருக்குது. இந்த பேச்சுக்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து பேச்சுக்கள் வரும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்பகத்தன்மையான செய்தியாக இது இல்லை. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட இப்போ உடனே அவங்க வந்து இந்த இம்மீடியட்டாக அவங்க நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்கு போகணுங்கிற அவசரமும் அவங்களுக்கு இல்லை. அதாவது வந்து இதெல்லாம் வந்து சார் தனிப்பட்ட நபருடைய கருத்து, தனிப்பட்ட நபருடைய முடிவு. அதை அவங்களா அறிவிச்சா தான் நமக்கு தெரியும். நம்மளாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து நடிப்பு விட போகிறாங்க, விஜய் கட்சியில் சேர போகிறாங்க, அப்படிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியாக வராது. 2026 தான் விஜய் அவர்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதற்கான ஒரு சீரியஸான ஒரு அரசியலை முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது இல்லையா? 2026 அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நம்ம சிம்பிளாக ஒரே வரியில் இதுக்கு பதில் சொல்லணும்னா சார், நாளைய தீர்ப்பு என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.